ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஒரு அருமையான ஒரு சிக்கன் கிரேவி தான். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பாருங்கள், 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இருக்குது. இப்போ மற்ற ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே காட்ட முடியல, இடம் சின்னதாக இருக்கிறதுனால அதெல்லாம் மொத்தமாக காட்ட முடியல. செய்யும் பொழுது நான் போடும்போது சொல்லிடுறேன் ஒன்று ஒன்றா. ஒரு 4 பத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அரைக்கிறதுக்கு என்னென்ன போட போகிறோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட போகிறோம். 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 ஏலக்காய், இந்த வாசனை பொருளாக 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, அப்புறம் ஒரு 2 துண்டு பட்டை போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை போட்டு இப்போ இது வந்து நம்ம அரைச்சிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இரும்பு பேன் வச்சுருக்கேன். இன்றைக்கி இதில் தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், பேன் வந்து சூடாகிடுச்சு, இரும்பு பேனு. இப்போ தேவையான கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகுது. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். ஒரு பிரியாணி இலை ஒரு 2 பீஸு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 துண்டு பட்டை போட்டாச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு எல்லாமே, வாசனை பொருள்லாம். இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை போட்டுடலாம். 2 பெரிய தக்காளி. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் கையோட. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கையோட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 2 போட்டாச்சு. போட்டு இந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் சூப்பராக மணமாக இருக்கும் கொத்தமல்லி இப்போ போட்டிங்கன்னா. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே குழஞ்சி வந்துருச்சு. தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதே நேரத்தில் இஞ்சி பூண்டு வாசனையும் நல்லா போயிடுச்சு, அந்த பச்சை வாசனைலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன். நீங்கள் வெறும் தனி மிளகாய் தூள் வேணால் அதையும் போட்டுக்காங்க. ஒரு 4 ஸ்பூன் போடுறேன் நான் குழம்பு மிளகாய் தூள். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸ்பூன் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் தான், இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைத்துக்கலாம் நல்லா. ஏன்னா இரும்பு பாத்திரம் அப்படியே வச்சிங்கனாலும் துரு பிடிச்சிடும். அதனால அப்பப்போ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு கழுவி மேலே வந்து எண்ணெயை தேய்ச்சி வச்சிட்டோம்னா அது ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த சிக்கனை போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த சிக்கனை போட்டுடலாம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதோடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காவையும் ஊற்றிடுங்க. இப்போ இந்த தேங்காவோடைய பச்சை வாசனை போகட்டும், அப்படியே பரட்டி விட்டுருங்க நல்லா. காரத்தோட இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த இதுல ஹீட்லயே இந்த காரத்துல இது கொஞ்சம் அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இந்த மூடியை போட்டு
நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு பார்க்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, வாசனையாக இருக்குது மனமாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி தான் நல்ல மனமாக இருக்கும், இதை போட்டுருங்க கடைசியாக. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். ரசம் கூட வச்சுக்கலாம். ரசம் வச்சுட்டு நீங்கள் சிக்கன் கிரேவி வச்சாலும் அட்டகாசமாக இருக்கும். இல்லை இந்த சிக்கன் கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி இது. அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்ல இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றிக்கலாம். சூப்பராக மணக்க ரெடி ஆகிருக்கு. மணக்க சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பாட்டுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் டிஃபனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் இப்போ செய்திருக்கோம் நம்ம. அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் மேலே வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.